ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ். மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் என்னோடனே ஓகே இது குழந்தைங்களுக்கான கான்செப்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் அடல்ட்ஸுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் லாட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஷார்ட் ட்ரிக் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸில் அப்படி என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக 11 டேபிள்ஸால் மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். 11 டேபிள்ஸ் ஈஸி தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். 11 டேபிள்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே 2 × 11 22, 3 × 11 33 அப்படின்னு ஈஸியான கான்செப்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு டிஜிட் நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, 2 டிஜிட் நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 3 டிஜிட் நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த சேம் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களால் எப்படி ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ த சேம் வைஸ் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட் கொடுத்துருந்தாலும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் இப்போ இந்த வீடியோ இருக்குது. கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கான்செப்டுக்கும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறத ஜஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டில் எண்ட் வரைக்கும் நான் இதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் நம்ம கொடுக்கும்போது எல்லாருமே காமன் திங் பண்ணுறது தான். எல்லாருமே பவர் பாயிண்ட் ஆர் ஸ்லைட் ஷோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த டைம் நான் லைவாக உங்களுக்காக போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஈஸியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஈஸியாகவும் ரெஜிஸ்டரும் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் 2 × 11, ஸோ 22ன்னு சொல்லிடுவோம். ஆமாம் தானே. இதுவே 23 × 11, ஸோ 2 டிஜிட் நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த 2வை இங்கே, இந்த 3யை இங்கே, ஸோ நடுவில் ஒரு டிஜிட் எழுதுகிற அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. இந்த 2 and 3யும் ஆட் பண்ணுங்கள். 2 + 3 5, ஸோ 253 தான் 2 × 23 × 11ஓட ஆன்சர். ஓகே, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது. இப்போ 23 × 11 அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு 3யை எழுதிக்கோங்க. தென் இந்த 3யோட இந்த 2வை ஆட் பண்ணுங்க. இந்த 3யோட இந்த 2வை ஆட் பண்ணால் 5. இதுக்கு அடுத்து இருக்க 2 எதுவுமே இல்லாதப்போ இங்கே 0 இருக்கிறத ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். 2 + 0 2, ஸோ வி ரீச்ட். ஸோ அதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தடாலஜி. இப்போ 3 டிஜிட் நம்பரை பார்க்கலாம். 3 டிஜிட் நம்பர்னால் ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 9. இப்போ 249 அப்படின்ற ஒரு நம்பரை 11ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சி, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 9 அதை அப்படியே எழுதிடுவோம். 9 + 4, 9 + 4 என்ன வரும்? 13 வரும். ஆமாவா? ஸோ அந்த 3யை இங்கே எழுதிடுங்க. ஓகே, தென் கேரி ஓவர் 1, அந்த 1னை வச்சுக்கோங்க. கேரி ஓவர் 1 இருக்குது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டிஜிட் 4 + 2 6, 6 + 1, இந்த 1னை அதோட ஆட் பண்ணுங்கள். 6 + 1 7. இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம். ஜஸ்ட் ஒரு 0 மட்டும் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி ஈஸி. இட் வில் அவாய்ட் த மிஸ்டேக்ஸ். ஓகே, 0 + 2 2, ஸோ 249 × 11 is 2739. நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடாக இதை எப்படி பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிடும். இன்கேஸ் ஒரு நம்பர் இருக்குது, ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப் 4326, 4 டிஜிட் நம்பர். இந்த 4 டிஜிட் நம்பரை நம்ம 11ஆல் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். யூ நோ நீட் டு வெரி அபவுட் த மல்டிப்ளையர். மல்டிப்ளிகன் மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரைட் த 6 as it is. 6 கூட 2வை ஆட் பண்ணுங்கள், 8. தென் 2 கூட 3 5.
then 3 கூட 4 7, then 4 கூட 0 invisible 0 இருக்கிறதா வச்சுப்போம். 4 plus 0 4. ஸோ 47586 இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, சரி. இன்னொரு விஷயம் பாருங்கள், இதுவே n நம்பர் ஆஃப் பெரிய நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 1 4 9 3 2 1 6 into 11. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் மோஸ்ட்லி இது மாதிரியான பெரிய பெரிய டிஜிட்ஸ், பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்கல்ல. ஸோ இப்படி கொடுத்துருந்த நம்பர்ஸை நம்ம 11ஆல் எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம்? த சேம் லாஜிக் தான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிள் லாஜிக். 6 ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிடுங்க. அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க வேண்டாம். 6 + 1 7, 1 + 2 3, 2 + 3 5, 3 + 9 12, 9 + 4 12 வந்திருக்கு. ஸோ 1 கேரி ஓவர். ஓகே, 9 + 4 13, 13 + 1 14, again 1 carry over, 4 + 1 5, 5 + 1 6, and then invisible 0, 0 + 1 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதிலிருந்து, இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஒரு வேல்யூபிளான ஒரு கான்செப்ட் கற்றுட்ருப்பீங்க. எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் 11ஆல் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சேம் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் வித் 12 பார்க்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.